செல்வத்தை அள்ளித்தரும் குபேர வழிபாடு பற்றி பார்க்கலாம் வாங்க. செல்வத்தின் அதிபதியாக கருதப்படுபவர் குபேரர். உலகின் பணக்கார கடவுளாக அனைவராலும் போற்றப்படும் திருப்பதி ஏழுமலையானுக்கே கடன் கொடுத்தவர் குபேரர் என புராணங்கள் கூறுகின்றன. குபேரன் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் சிவபக்தியால் வடதிசைக்கு அதிபதியாகவும் செல்வத்திற்கு அதிபதியாகவும் பொறுப்பு பெற்றார். மகாலட்சுமி வழிபாடு போன்றே குபேர வழிபாடும் செல்வ வளத்தை அள்ளித்தரும். குபேரன் சிவபெருமானை நோக்கி 800 ஆண்டுகள் தவம் இயற்றி அவரின் அன்புக்குரியவர் ஆனார். எனவே குபேரனை வழிபடுவதன் மூலம் சிவன், மகாலட்சுமி, பெருமாள் போன்ற தெய்வங்களின் அருளையும் பெற முடியும். மகாலட்சுமிக்கு உகந்த நாளாக வெள்ளிக்கிழமை இருப்பது போன்று குபேர வழிபாட்டுக்கு ஏற்ற நாளாக வியாழக்கிழமை உள்ளது. குபேரனை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் வீட்டில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. வியாழக்கிழமை அன்று அதிகாலை எழுந்து வீட்டை சுத்தம் செய்து வீட்டு வாசலில் பச்சரிசி கோலம் இட வேண்டும். பின்பு பூஜை அறையில் குபேரர் படத்துக்கு மலர்கள் சாற்றி இருபுறமும் விளக்கேற்ற வேண்டும். குபேர பூஜையில் நெல்லிக்கனியை வைப்பது சிறப்பு. ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி அதில் 5 ரூபாய் நாணயத்தை வைத்து கொள்ள வேண்டும். அவளுடன் சிறிது பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நெய்வேத்தியம் படைக்கலாம். பின்பு நல்லெண்ணெய் அல்லது நெய் விளக்கேற்றி குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்தபடி வழிபட வேண்டும். ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் இவ்வாறு வழிபட்டு வந்தால் வாழ்வில் செல்வம் உட்பட அனைத்து சௌபாக்கியங்களும் வந்து சேருமாம்.